எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சமையல். இன்றைக்கி எள் உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹண்ட்ரட் கிராம் எள் எடுத்திருக்கேன். இப்போது ஆயில் இல்லாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எள்ளை நீங்கள் ப்ரெஷர் சுகர் இருக்கவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ்னால் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜென்ரலாகவே ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதோட பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒன்று நல்லா கடுகு வெடிக்கிற மாதிரி வெடித்து வரணும். அப்படி இல்லைன்னா தொட்டு பார்த்தா அந்த சூடு இருந்தால் போதும். அந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ரூம் டெம்பரேச்சரில் நம்ம அதை ஆற வச்சிடலாம். ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ அதே அளவுக்கு எந்த அளவுக்கு எள்ளு எடுத்தோமோ அதே அளவுக்கு 100 கிராம் எள்ளுனா 100 கிராம் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், வெல்லம். அதை மிக்ஸி ஜாரில் இப்போ அதை சேர்த்துக்கலாம். 100 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், அதனால் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 100 கிராமுக்கு நீங்கள் 50 கிராம் ஜாங்கிரி எடுத்துக்கிட்டால் போதும், வெல்லம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் எள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா 1-2 அரைச்சிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்து அதை நம்ம இப்போ உருண்டை பிடிக்கணும். எனக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது, அதனால் நான் இதில் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட நெய் இல்லை. அப்படி உங்ககிட்ட நெய் இருந்தது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய்யை ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கும்போது அதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருண்டை பிடிக்கணும். உருண்டை உடையாமல் இருக்கணும் அப்படின்னா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெய் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.